சார் வணக்கம் சார். வணக்கம். திமுக அதன் கூட்டணி கட்சிகளோடு நிறைவா பேச்சுவார்த்தை நடத்தி கூட்டணிய கட்டமைச்சிருச்சு. ஆமா, இவங்க வராங்களா, இவங்களோட சேர்த்து அவங்களும் வராங்களா, யாரு வராங்க, நாங்க நம்மள நம்பி நிறைய பேர் வரலாம் இல்லையா இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த தாவேக்காவை நம்பி இதுவரைக்கும் ஒருத்தர் கூட வரல. எப்படி பாக்குறீங்க? அதை நான் ஆரம்பத்துல தான் நான் சொல்லிக்கிட்டே வந்தேன். நீங்க உங்களுடைய கட்சியை பத்தி நீங்க ஒரு உயர்ந்த மதிப்பீடை மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா மக்கள்கிட்ட போல உங்க கட்சிக்கு பரவலான செல்வாக்கு இருக்குன்னு சொல்றீங்க, கட்டமைப்பு ஏற்படுத்தல. பிரச்சனைகள் எல்லாம் நாங்க தீர்த்துறோம்னு சொல்றீங்க, ஒரு பிரச்சனையை நீங்க சரியா பேசல. இது எல்லாம் மக்கள் மத்தியில கவனிக்கப்படும். மக்கள் ஏழை பணக்காரன் இருக்கலாம், படிச்சவன் படிக்காதவன் இருக்கலாம், தொழிலாளி முதலாளி இருக்கலாம், வியாபாரி வாங்குறவன் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், விவசாயியா இருக்கலாம். சிந்தனை இல்லாதவனே கிடையாது. நீங்க ஒரு தலைவனா அரசியல் நீங்க ஒரு என்ட்ரி கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க யார் அப்படின்றது வெறும் முகம் கிடையாது. இப்போ மார்ஷல் கூட நாளைக்கு பாலிடிக்ஸ் வரலாம். ஓ, இவர் தானே மார்ஷல் அப்படின்னு பார்ப்பாங்க. நீங்க ஒரு 4 சென்டென்ஸ் பேசிட்டீங்க அப்படின்னா என்ன இப்படி பேசுறான் நின்றுடுவாங்க. அடுத்த முறை உங்களுடைய செய்தி வந்துச்சு அப்படின்னா இந்த பையன் இதெல்லாம் தான் வளர்ச்சி. அப்படி விஜய் தன்னை நோக்கி மக்களை ஈர்க்கிறதுக்கான பேச்சுன்னு ஒண்ணு இதுவரைக்கும் கிடையாது. விக்கிரவாண்டியை தவிர, பரந்தூரை தவிர 2 இடத்துல தான் நல்லா பேசினார், வேற எங்கேயுமே கிடையாது. அவரால் புரிஞ்சிக்கவே முடியல, எதையுமே அவரால் முடியல. ஸோ புரிதல் இல்லை, தெளிவு இல்லை, துணிவு இல்லை, எதுவுமே இல்லாம அவர் ஒரு ஆசைப்படுறாரு. அவர் கூட இருக்கிறவங்க அவர் ஜெயிச்சிருவாருன்னு நினைக்கிறாங்க. ஆனா கிரவுண்ட் ரியாலிட்டி அப்படி கிடையாது. அவருடைய ரசிகர்கள் அவருக்காக இருப்பாங்க, அவருடைய ரசிகர்கள் அவருக்காக விசில் அடிப்பாங்க, பிகில் அடிப்பாங்க, எதை வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் மக்கள் அப்படி கிடையாது. மக்கள் வரவே மாட்டாங்க, அதை உணரல. ஆனால் அரசியல் கட்சிக்காரங்களுக்கு தெரியும் இவருடைய பலம் ரசிகனை தாண்டி இல்லை, அதனால தான் ஒருத்தரும் வரல. ஸோ விஜய் கிட்ட ஏன் கூட்டணிக்கு யாரும் வரலன்னா, இப்போ காங்கிரஸுக்கு 70% தராங்கன்னாங்க, இன்னொரு பக்கத்தில் போயிட்டு நாங்கள் 140 உங்களுக்கு 90 இப்படி கூட பேசி பார்த்தாங்க. ஜெயிக்கணுமே. ரெண்டாவது ஒண்ணு, காங்கிரஸ் இவங்களோட சேர்ந்துன்னா இவங்களுக்கு தான் பூஸ்ட், எப்படியும் காங்கிரஸ் ஒன்றும் கிடையாது, ஜெயிக்கவும் முடியாது, இவங்களுக்கு பூஸ்டும் கிடைக்காது. அப்புறம் எதுக்கு அந்த கூட்டணி? அதான் விட்டுட்டு போயிட்டு அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. கெஞ்சியோ கூத்தாடியோ திமுக இருந்துட்டாங்க, மேட்டர் முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கங்க, தஞ்சாவூர் டெல்டா 39 தொகுதிகள் இருக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ 39 தொகுதி தஞ்சாவூர்லேருந்து ஒரு பேச தமிழ்நாடு ஃபுல்லாக தான் போகுது விஜய் பேசுறது. அதனால் எல்லாரும் போட்டி போட்டுக்கிட்டு இங்கே அந்த காரில் போய் ஃப்ளைட்டில் ஏறும்போது ஃப்ளைட்டுக்கு மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு யாரும் போய் எடுக்கல, மற்றபடி எல்லாம் தான் பண்ணுறாங்க. அந்த பேச்சில் அவர் சொல்கிறாரு, எனக்கு காவிரி பிரச்சனையே தெரியுன்றாரு. என்ன தெரியும் அவருக்கு? விவசாயிக்கு காவிரி பிரச்சனை தெரியும். விவசாயி காவிரி பிரச்சனை தெரியும்னா இன்னும் அது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லணும்ல, நீ சொல்லலையே. காவிரி பிரச்சனையை பத்தி நீ பேசணும் அப்படின்னா, காவிரி நதிநீர் தகராறு தீர்ப்பாயம் எப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்துச்சு? காவிரி நதிநீர் மேலாண்மை வாரியம்ன்றத ஏன் மோடி ஆணையமா மாத்தினாரு? அதனால தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்புனா அப்படின்னு பேசணும்ல. பேசாத, எனக்கு தெரியும் அர்த்தம். ஓ விஜய் தெரியும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நீங்க என்ன ராஜகோபால் ஆச்சாரியாரா, கலைஞர் மு கருணாநிதியா, CNAவா, அல்லது பெருந்தலைவர் காமராசரா? எனக்கு தெரியும்னு அப்படின்னு காமராஜ் சொல்றதுக்கு அர்த்தம் உண்டு. நீ நானும் போயிட்டு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? சிறுபிள்ளைத்தனமா யோசிக்க மாட்டாங்க. இதுதான் இங்கே பிரச்சனைங்க. நீங்க மக்களை, எம்ஜிஆர் இருக்கிறது ஒரு பலம் என்ன தெரியுங்களா? அவர் மேலே எல்லாருக்கும் ஈடுபாடு இருக்குது என்னன்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் ஒருபோதும் மக்களை குறைச்சி மதிப்பிட்டதே கிடையாது. ரசிகனையும் குறைச்சி மதிப்பிட்டது கிடையாது, மக்களையும் குறைச்சி மதிப்பிட்டது கிடையாது, மக்கள்கிட்ட போய் சொன்னதும் கிடையாது. தப்பா நடவடிக்கைலாம் எடுத்துருக்காரு, அதெல்லாம் வேற விஷயம், திருத்திக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் உண்டு எம்ஜிஆருடைய வாழ்க்கையில. போய் சொல்ல மாட்டார், மக்கள்கிட்ட தான் தோண்டித்தனமா பேச மாட்டார். அவரு பேசுனதை மாத்திருக்கிறாரு எம்ஜிஆர், பயங்கரமா மாத்திருக்கிறாரு. அதனாலதான் அவர் நின்னார். ரொம்ப கஷ்டமான ஒரு அரசியல் வாழ்க்கை தான் அவர் நின்னார். அவர் அந்த மாதிரி ஆளு. அவர் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கொடுத்துட்டாருன்னா அந்த வார்த்தையை அவர் மதிப்பார். விஜய் அதை செய்யறது இல்லை. நான் உங்களோட நிற்பேன், அவ்வளோதான். இவர் நின்னார். அவரு பரந்தூரில் போன ஜனவரி 20 போயிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் போனார். அதை பற்றி ஏன் அங்கே ஒன்றும் நடக்கலையா?
பல்லாயிரக்கணக்கான ஏக்கரை வந்துட்டு அவன் வாங்கிட்டான், காசு கொடுத்து, காம்பன்சேஷன் கொடுத்து. ஏன் நீங்க போல? அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் அவர் யாரோடய நிக்க மாட்டாரு, அந்த இடத்த விட்டு ஓடிடுறாரு. அப்புறம் என்ன இருக்குது அவர்கிட்ட? அப்போ உங்களை பத்தி மதிப்பீடு செஞ்சு உங்களோட இணையலான ஒரு கட்சி யோசிக்கிறதுக்கான அடிப்படையே இல்லாத போகுது, அரசியல் அடிப்படையே இல்லாத போகுது. இதை போட்டு எப்படி நீங்க விஜய் கிட்ட உணர்த்துவீங்க? மீனவர் பிரச்சனை பத்தி சொல்றாரு. மீனவர் பிரச்சனை உணர்வோட இருக்கணும், லெட்டர் போட்டா பாரத்தை ஒத்தாது. உணர்வோட அணுகணும்னா என்ன அர்த்தம்? இப்ப மார்ஷலுக்கு வந்துட்டு அரசியல் தெரியும், நெறியாளன். நான் மார்ஷல் கிட்டக்கிறேன், உணர்வோட என்ன அர்த்தம்? ஒரு ஃபீலிங் இருக்கணும்ல, அப்படின்னா மார்ஷலுக்கு புரியும். உணர்வோடுன்னு என்ன அர்த்தம்? அவன் படுற கஷ்டத்தெல்லாம் உணர்ந்துருக்கணும்ன்ற அடிப்படையில் புரிஞ்சுக்கிறேன். 8-9 நாள் அங்கே போறேன் நான், நீ அங்கே போல? ராமேஸ்வரம் போல இல்ல, போனா தொட்டில் குழந்தை மாதிரி உன்னை தாங்குவானுங்க. அங்க அவங்களுக்காக பேச ஒருத்தர் வந்தாங்கன்னா, அவங்க மீன் வைக்கிறது என்னன்னா, இறா வறுத்து கொடுக்கறது என்னன்னா, எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஒரு 4 வார்த்தை அவங்களுடைய பிரச்சனைக்காக நின்று பேசுறேன்னாலே ஏன் போல? அக்கறை இல்லை. இதை நான் ஐயநாதன் பேசுறேன் அப்படின்னோம்னா, ராமேஸ்வரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவர் எத்தனை முறை வந்துட்டு போனார்ன்றது பேசுவான். சீமான் பேசுறாருன்னா எத்தனை முறை வந்துட்டு சீமான் குரல் கொடுத்தாங்க. ஐயா படநெடுமாறன் எத்தனை முறை ஐயா வந்தாரு, நல்ல கண்ணி எத்தனை முறை வந்தார். இப்படி பேசணும். பேசினாதான் நீ உணர்வோடு அவங்களோட நிற்கிறேன்னு அர்த்தம். நான் முதல் செயற்குழுக்கு இந்த பிரச்சனையினுடைய தீர்வை சொல்றேன், எழுதி கொடுத்துட்டேன். அங்க மாநாடு சீக்கிரம் முடிச்சாச்சு விக்கிரவாண்டியில. அதனால தீர்மானங்கள் எல்லாம் இங்கதான் செயற்குழு உடனே கூட்டினாரு விஜய், கூட்டி அதெல்லாம் நிறைவேற்றினாரு. அதில் நான் சொன்னேன், ஐநாவினுடைய கன்வென்ஷன் படி, த லா ஆன் சி யூஎன் கிளாஸ் அப்படின்றது படி, எல்லை தாண்டி மீன் பிடிக்கக்கூடிய மீனவர்களை அரெஸ்டே பண்ணக்கூடாது, மீனெல்லாம் அபகரிக்க கூடாது, படகை பிடிக்க கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா கடலை நம்பி வாடுறவன். கடலும் நாடுகளுக்கு சொந்தம் இல்லை, மீனும் நாடுகளுக்கு சொந்தம் இல்லை. நாடுகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி மீனவனுக்கும் கடலுக்குமான உறவு இருக்குது. அதுக்கு தான் ப்ரியாரிட்டி. பிடிக்கவே கூடாது. ஆனால் இந்த இந்திய ஒன்றிய அரசு எல்லாத்துக்கும் கொடுது. தமிழன் தானே அடிக்கிறேன், அடி. தமிழன் தானே கொள்ற, கொல்லு. தமிழன் படகை தானே காலி பண்ணுற, காலி பண்ணு. தமிழனுடைய மீனை தானே பிடிக்கும். தமிழனுடைய வலை தானே இருக்கிற, அரு. அப்படி சொல்லிட்டு இந்த இந்திய ஒன்றிய அரசு இருக்குது. இதை பேசுறேன்னா நீ தலைவன். இதை நான் சொன்னேன்ல, அந்த தீர்மானத்தை இன்னைக்கு நீ பேசுறதுன்னா நீ பெரிய ஆளாயிருப்ப. மறந்துட்டேன், அவ்வளவுதான். ஆனா மீனவனுக்கு இது தெரியும். பிரச்சனை மக்களுக்கு தெரியுது, உனக்கு தெரியல. அப்ப எப்படி நீ வந்துட்டு உன்னோட கட்சி வளரும், உனக்கு எப்படி ஓட்டு விடும் சொல்லு. எம்ஜிஆர் அரிசி கோட்டை குறைச்சதுக்காக கடற்கரையில் உண்ணாவிரதம் இருந்த தலைவர் தெரியுமா உங்களுக்கு? ஜெயலலிதா காவிரியில் 5 TMC தண்ணி உடனடியே திறந்து விட மாட்டேன்றதுக்காக போயிட்டாங்க, கடற்கரையில் போக்காந்தாங்க. நாங்களாம் போய் சந்திச்சோம். ஐயா இரா செழியன், ஜெகவீர பாண்டியன், ராஜசேகரன் எல்லாரும் போய் சந்திச்சோம். அப்போ ஓடி வந்தார் அங்கே இருந்துட்டு, சென்ட்ரல் மினிஸ்டர் முடிச்சுக்கங்க, உடனே திறந்து விட சொல்றேன் அப்படின்னாரு. 5 TMC தண்ணி. இப்படியெல்லாம் வரலாறு இருக்கிற நாட்டில் நீ பங்களாவில் இருந்துட்டு வெளியில் வந்துட்டு பஸ்ஸில் ஏறி பேசிவிட்டு உனக்காக மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறதுனா என்ன விதமான கேலி கூத்துது? அப்படி நடக்குமா? யோசிச்சு பாருங்க. நான் கலைஞர் லெவலில் பாலிடிக்ஸ் நீ பண்ணணும்னு நான் சொல்லல, எம்ஜிஆர் லெவலில் பாலிடிக்ஸ் பண்ண. 10 பேரை வச்சுக்கோ, பேசு. ஏன் உன் கூட இருக்கக்கூடிய நாஞ்சில் சம்பத்து அவருக்கு தெரியாத விஷயம்? பயன்படுத்திருக்கியா? 3 மாசம் ஆச்சு அவர் வந்து. பயன்படுத்திருக்கியா? பேச சொல்லு. முல்லை பெரியார் எழுதுற மேடூர் பிரச்சனை வரைக்கும் பேசுறாரா இல்லையா பாரு. அவர் பயன்படுத்துறதே இல்லை. நேராக இருக்கிற மாவட்ட செயலர் பேசுற உடனே நீ மேடைக்கு வருது, மேல வந்துடுற. இது எந்த இடத்துல கொண்டு போய் விடும்? விஜய் அவர்கள் எடுத்த பெரும்பாலான முயற்சிகள் மக்கள் மத்தியில பிரச்சனைகளை பேசி அல்லது கூட்டணி அரசியல்ல அது மாதிரி ஒரு முயற்சி எடுத்து எல்லா விஷயத்திலுமே அவர் ஒரு பின்னடைவை தான் சந்திக்கிறாரு. விஜயை திட்டமிட்டு அழித்து விட்டார்களா இல்ல அவரே அடங்கிட்டார்? அவரே தான். அவரை எப்படி அடிக்க முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் திமுகவுக்கு வந்து அதுதான் பெரிய தலைவலியா இருந்தது, எல்லா பக்கமும் போட்டு. இவரால திமுகவுக்கு எதுவுமே ஏற்படாதுங்க. நான் சொல்லட்டுமா? விஜய்க்கு விடக்கூடிய ஓட்டு அந்த ரசிகர்கள் ஒரு கட்டத்துல திமுக ஓட்டு போட்டிருக்கலாம்.
இப்போ விஜய் பாலிடிக்ஸ் வந்துட்டாரு, அந்த ஓட்டு விஜய்க்கு போயிடும். விஜய் ரசிகர்கள் பலர் அதிமுக ஓட்டு போட்டிருக்கலாம், விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிச்சார், அந்த ஓட்டு விஜய்க்கு போயிடும். விஜய் ரசிகர்கள் பலர் பிஜேபி ஓட்டு போட்டிருக்கலாம், அந்த ஓட்டு இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சார் இவர்கிட்ட போயிடும். இந்த மாதிரி பல கட்சிகளுக்கும் விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் விஜய் கன்சல்டேட் ஆகிடும். இதை தாண்டி எந்த கட்சியும் எந்த இடமும் கிடையாது. அப்போ இவர் கெயின் பண்ணணும் மற்ற ஓட்டு. அதுக்கான ஸ்ட்ராட்டஜி இவர்கிட்ட இல்லை, அதற்கான அரசியல் புரிதல் அறிதல் இல்லை. அவ்வளோதான். இதில் திமுக பயப்படுறதுக்கோ அதிமுக பயப்படுறதுக்கோ எதுவுமே இல்லை. எடப்பாடி பழனிசாமி எல்லாம் டஃப் கொடுக்குற ஆளையா. நீங்க பாருங்க, இன்ன வரைக்கும் தண்ணி குடிக்கிறாரு அமித்ஷா அவர்கிட்ட. இதை நான் ரொம்ப முன்னாடியே சொன்னேன். எடப்பாடி பழனிசாமி ஒரு ஹெவி வெயிட், அவர்கிட்ட அதிமுக பறிக்க முடியாது. நீங்க என்ன பண்ணீங்கனாலும் சரி, அவர் ஒரு விடாக்கண்ண கொடாக்கண்ண முடியுதா? இன்ன வரைக்கும் கூட்டணியை முடியல பாருங்க, இன்ன வரைக்கும் முடியல. ஏன் 70 சீட்டை கொடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. எதுக்கு? எல்லாரையும் தாமரையில் நிறுத்துவாங்க அதானே? கிடையாது. உன் வரைக்கும் எவ்வளோ சீட்டு பேசுவேன் போ, மற்றவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் அவரே கவுகிறவர், இந்த உள்ளே வழியை அவரே பெரிய அரசியல்வாதி. நீ டெல்லியில் நீ உள்துறை அமைச்சராக இருக்கலாம், அரசியல் எல்லாம் நீ எடப்பாடியை தாண்டின அரசியல்வாதிலாம் நீ ஒன்றும் கிடையாது. அரசியல்வாதிலாம் எல்லாத்தையும் பார்த்தவர். அவ்வளோ பேர் எடப்பாடியை ஒத்துக்கிட்டு தானே நிற்கிறான். முனுசாமியில் ஆரம்பித்து பொன்னையன் அண்ணன் வரைக்கும், ஜெயக்குமார் வரைக்கும். அப்போனா எடப்பாடி பழனிசாமி சாதாரண ஆள்? அவரு சாஃப்டாக இருந்தார். ஓபிஎஸ் ஏமாத்திட்டீங்க. இபிஎஸ் அப்படி இல்லை, எலக்ட்ரிக் பிஎஸ். அது உள்ள கையை விட்டீங்கன்னா அப்படி தானே கருகி போய் தான் வெளில வரும். அதான் நீங்க அமித்ஷாக்கு பிரச்சனை. அப்படியாப்பட்ட ஆள் அவரு. அவரு தாண்டி நீ அரசியல் பண்ணிடுவியா? நீ விஜய் யாராவது ஒருத்தர்? அவரு ஸ்டாலின், அதான் செதை. ஹெவி வெயிட். அந்த ஹெவி வெயிட், இந்த ஹெவி வெயிட், அது ரெண்டு தான் செதை. நீ கிடையவே கிடையாது. நீ லைட் வெயிட். நீ லைட் வெயிட்ல கூட நீ வெல்டர் வெயிட் கூட பேப்பர் வெயிட். ஒண்ணுமே பண்ண முடியாது. இல்ல, அவரை தாக்கு முடிக்க முடியாம இப்ப தனி மனித தாக்குதல், பர்சனல் அட்டாக் எல்லாம் இந்த மாதிரி தூண்டி விட்டு திமுக அப்படிலாம் பண்ணி, எது என்னன்னு உங்களுக்கே தெரியும். உன் குடும்பத்துல நீ பண்ண கொடப்படிக்கு, நீ பண்ண அட்டூழியத்துக்கு ஸ்டாலினும் திமுக என்ன பண்ணோம்? எப்படி பண்ணோம்? கொஞ்சம் ஏதாவது உனக்கு அர்த்தம் இருக்குதா பேசுறதுல? என்னை சுற்றி சதி நடக்கிறது. என்ன சதி நடக்கும்? நீ ஒருத்தன் போறத உன்னை காலி பண்ணிக்கிறதுக்கு. சிலர்லாம் அரசியலில் வருவாங்க. உதாரணத்துக்கு அண்ணா வைகோ, அவரே சொன்னார்ல, அதிமுக போனது தான் என்னோட அழிவு காரணம்ட்டு. அவங்களே அவங்கள குடி பறிச்சுக்குவாங்க. அவர் என்ன சார் பறிச்சாரு? திமுக இதெல்லாம் ரகசியமானது திமுக லீக் பண்ணிடுச்சான். எதை லீக் பண்ணிச்சு? உதாரணம் டிவோர்ஸ் பெட்டிஷனைய. சரி, அந்த இதில் நீங்கள் பேசும்போது அதில் இந்த இடத்துல அடவும், இந்த இடத்துல சிரிக்கும், இந்த இடத்துல கையை உயர்த்தவங்களாம் அந்த காகிதத்தை அது யார் லீக் அவுட் பண்ணது? ஸ்டாலினா? ஏன் நீ 10 ட்ரோனை பறக்க விடுற, 11 ஒருத்தர் ட்ரோனை பறக்க விட்டு எல்லாத்தையும் எடுத்துடுறான். பக்கத்தினுடைய எண்ணு உட்பட எல்லாத்தையும் எடுத்துட்டான். அது அவ்வளோ பெரிய கேமரா, அப்படியாப்பட்ட கேமரா உன்னை காலி பண்ணுறான். மறுபடியும் சீட்டை வச்சு நீ படிச்சுட்டு இருக்க. விவரம் இருந்துச்சுன்னா அதை பற்றி ஒன்றும் இல்லை. நடிக்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அதில் இருந்ததுன்னா அதானே உனக்கு இப்போ கேடாக முடிஞ்சிச்சு. நீ அழுதது எல்லாம் நடிப்புன்ற தெரிஞ்சு போச்சுல்ல. கொஞ்சம் தள்ளி நிற்கவும், கண்ணை கசக்கவும், கிட்டே ஐ எம் வெரி சாரி என்று சொல்லவும், அதன் பிறகு உணர்ச்சி பூர்வமாகவே பேசி முடிக்கவும் அப்படின்றதெல்லாம் அதில் எழுதியிருக்கா இல்லையா? இதெல்லாம் ஸ்டாலின் தான் பண்ணிட்டாரா? இல்லை உன் வீட்டுக்குள்ளே அவர் கேமரா ஏதாவது வச்சிருக்கிறாரா? உன் வீட்டுக்குள்ளே நடக்கிறது வெளியில் தெரியணும் அப்படின்னோம்னா வைப்பிரிவு பாதுகாப்புனால அவங்களுக்கு தெரியல, மற்ற யாருமே உங்க கூட இல்லை இல்லையா? இன்னும் அவங்க கூட வீட்டுக்குள்ளெல்லாம் வராங்களான்றதெல்லாம் தெரியாது. அவங்கள வெளியில தான் பாதுகாப்பு தருவாங்க. பாதுகாப்பு தானே அவங்க. எனவே விஜய் ஏதோ உளறி கொட்டிட்டு இருக்காரு. தன்னுடைய ஃபெயிலியரை தூக்கி இன்னொருத்தர் மேல போடுறாரு. அவ்வளவுதான். உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்க நிறைய அரசியல் தலைவர்களை பார்த்திருப்பீங்க. அரசியல் தலைவர்களின் தனி மனித அல்லது குடும்ப விவகாரங்கள், அதுல இருக்கிற அவங்களுடைய டிமெரிட்ஸ்லாம் களத்துல வாக்காளர்கள் மத்தியில ஒரு ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை கொடுக்குமா? கொடுக்கும், நிச்சயமா கொடுக்கும். தன்னுடைய தலைவன் தாங்க தலைவனா மதிக்கக்கூடிய ஒருத்தர் நேர்த்தியா இருக்கணும்னு ரொம்ப விரும்புவாங்க. நேர்த்தியா இருக்கணும்னு ரொம்ப விரும்புவாங்க. அண்ணாக்கு அப்படி ஒரு பேர் இருந்துச்சு, பெரியாருக்கு அப்படி ஒரு பேர் இருந்துச்சு.
கலைஞருக்கும் எம்ஜிஆருக்கும் அப்படி ஒரு பேர் இல்லை, தெரியுமா உங்களுக்கு? இது நான் அவுட் ஆஃப் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். இல்லை சோபிச்சாங்கல்ல? இல்லை சோபிச்சாங்க, அது வேற கதை, அது அவங்களுடைய டேலண்ட்டு. இந்த நாடு காணாத தலைவருங்க கலைஞர் கருணாநிதி. ஏழு பிரச்சனையில் மட்டும்தான் அவர் வந்துட்டு இடறி போனார். அந்த இடத்துல எம்ஜிஆர் சரியானுட்டார். போல் சப்பார்ட் இவங்க 2 பேருமே நண்பர்கள்னு சொல்லிக்குவாங்க, அவ்வளோதான். போல் சப்பா, இவருடைய புரிதல் வேற, அவருடைய புரிதல் வேற. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை, எப்படி சாதிக்கலான்ற விவரம் ஸ்டாலின் அளவுக்கு வேற யாராலையும் யோசிக்க முடியாது, கலைஞர் அளவுக்கு யாராலையும் யோசிக்க முடியாது, முடியவே முடியாது. அப்படி யோசிக்கக்கூடியவர் ஒரு எம்ஜிஆர் அப்படி இல்லை. அவங்களுக்கு ஏதோ செய்யணும், எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டுட்டு வருவார். 10 பேர்கிட்ட கேட்பார், தவறு பண்ணுவார், சரி பண்ணிக்கிறார், ஆனால் பண்ணுவார். இது அவங்களுக்கு 10 பேருக்கு பெனிஃபிட் ஆகும். அவங்க நல்லா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்களா, சரியா வருமா, சரியா வரும், செய் அப்படின்னு அவர். காமராஜருக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அவனுக்கு என்ன தெரியும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பார். பெரிய லெவல். அதெல்லாம் அரசியலில் எப்பொழுதுமே தூய்மை அப்படின்றத மக்கள் விரும்புவாங்க. கிடைக்கலன்னா அது வேற ஆட்டோ பிடிக்கிற மாதிரி தான். அது வீடு போய் சொல்லணும், கூட கேட்குறான், பரவாயில்ல போட்டு கொடு அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி. மற்றபடி அவங்க விரும்புறது ஒரு நல்ல தூய்மையான ஒரு அரசியலை தான். இன்னைக்கு ஸ்டாலின் கிட்ட வந்துட்டு என்னங்க ஆச்சு? போன முறை 2021 திருவாரூரில் பரப்புரையை தொடங்கும் போது, என்னை நம்புங்கள், நான் உங்களுக்கு செய்வேன், நீங்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவேன், இதைத்தான் சொல்லிட்டே வந்தார் அவர். ஓட்டு விழுந்துச்சு, இன்னைக்கு 5 வருஷம் போயிடுச்சு. இப்போ போயிட்டு கேட்டு பாருங்க, அன்னைக்கு அண்ணான்றாங்க, அப்பான்றாங்க. இப்படிதான் ஜெயலலிதா அம்மான்னாங்க. அப்போ என்ன அர்த்தம்? துணை நிற்கிறாரு. அவங்களுடைய வாழ்க்கையோட இந்த அரசு நிற்குது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இதை நீ வந்துட்டு பிரச்சாரம் பண்ணி ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா சாதனையில் வந்துருச்சு. அது சாதனை என்னத்தை நீ பண்ண முடியும்? சாதனையை தான் முறிக்கணும், அதுக்கு நீ ஆட்சிக்கு வரணும். எடப்பாடி எவ்வளோ பெரிய ஆளு, முடிதா ஸ்டாலின் கிட்ட? அதான் காரணம். சில பேர் தங்களுடைய அந்த குறைகளை குற்றங்களை மறைக்க முயல்வாங்க. இப்போ விஜயெல்லாம் பார்த்தீங்கன்னா விமர்சனம் வந்தாலும் ஆமாண்ணா அப்படிதான் வந்து புதுவெளியில் நிற்கிறாரு. தனி மனிதனா நீங்க யோசிங்களேன். ஒரு தனி மனிதனா கணவன் மனைவி கிட்ட முரண் இருக்கலாம், அது வேற விஷயம். இன்ஃபிடலிட்டி அப்படின்றது வந்துட்டு அது ஒரு பெரிய குற்றம். நான் ஒன்று இப்படி திருப்பி நான் கேட்குறேன், நீங்களும் திருமணமானவர், நானும் திருமணமானவன். நான் 40 வருஷத்தை கொண்டாடிட்டோம். நானும் என் பொண்டாட்டியும் பரவாயில்ல, மக்கள் பற்றி தானே, ஒரு நாளைக்கு 10 முறை நாங்கள் முரண்படுவோம், பேசுவோம். 10 முறை நாங்கள் சமாதானமாயிட்டு நல்லாயிருப்போம். இது ஏன் அப்படின்னோம்னா, இந்த 40 ஆண்டு காலத்தில் உணர்வுகளினுடைய பிணைப்பு இதுதான். இது உங்கள் மனைவி கிட்ட வருவது இருக்கும், வயசுக்கு ஏற்ற மாதிரி, ஆண்டுகளுக்கு ஏற்ற மாதிரி வளரும். நீங்கள் எப்படி இப்போ நீங்கள் வந்துட்டு 2 நடிகைகளோட போனீங்க, நான் இவருக்குன்னு சொல்ல, நான் அவங்க 2 பேர்கிட்ட போனாங்கன்னு ஒத்துக்குவியா? நீ நியாயப்படுத்துறல்ல, ஏன் உனக்கு இருக்கிற உணர்ச்சி அவங்களுக்கு இருக்காதா? அப்போ அவங்க உனக்காக புள்ள பெற்று உனக்காக வளர்த்து, அவங்களும் ஒரு டாக்டர் தானே, அவங்களும் ஒரு, நீ பணக்காரன் ஆகிறதுக்கு முன்னாடி அவள் பணக்காரி. அப்படியேப்பட்ட உன்னை விரும்பி அவள் வந்து மணந்துக்கிட்டா. எல்லாம் எனக்கு தெரியும், அதனால் நான் பேசுகிறேன். அப்படியேப்பட்ட பெண்ணை நீ தாங்க வேண்டாம். நீ என்ன பண்ணியிருக்க? நான் உடனே அவங்க கொடுத்த அந்த அந்த வாக்குமூலத்தை நான் அப்படியே எடுத்துக்கலாம், பேச தயாராக இல்லை. பட் நீ அவங்கள உதாசீனப்படுத்தியிருக்கிற. பட் கேவலம் இப்போ கூட நீ வந்துட்டு வேற ஒரு பொண்ணோட நீ போகிற ஒரு கல்யாணத்துக்கு. அடாசிட்டி, என்ன விதமான திமிர்த்தனம் அது? இப்போ நம்ம மதுரைக்காரனாக இருந்தான்னா அந்த பொண்ணு, அவளுக்கு ஒரு தம்பி இருந்தான்னா என்ன ஆகும்? போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான்ல. நடக்காது. என்னடா அக்காலை விட்டு வேற எதுனா ஒரே போட்டு போயிட்டே இருப்பான். அதான் இவ்வளோன்ட்டுலேருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு விஜய் தான் நடிச்சார் அந்த படம். சித்திரப்பா சேர்த்தி விட்டுருவான். நீ ஏதோ அது லண்டனில் பிறந்த பொண்ணு, அதனால நீ தப்பிச்சுட்டு இருக்கிற, அவ்வளோதான். தப்புங்க, நியாயம் ஒன்று தான். நம்மளை மதிக்கக்கூடியவ, நம்மளை மறக்கக்கூடியவ, நம்மளை மன்னிக்கக்கூடியவ அம்மா கூட கிடையாது, மனைவி தான். இன்னைக்கு நான் சொல்கிறேன்,
அவளை நீ உதாசீனப்படுத்திட்டு ஒரே முட்டை பண்ணிட்டு நீ பாட்டுக்கு மிஞ்சி ஆடுற அப்படின்னோம்னா திமிருத்தனம். அது ஒன்றெல்லாம் எங்கேயுமே கொண்டு போகாது. மக்களுக்கு புரியுங்க, நம்மளாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை, மக்களுக்கு புரியும். ஒரு பொண்ணு உன் பொண்டாட்டின்றது சாதாரண நிலை, உன் பிள்ளைக்கு அம்மான்றது பெரிய நிலை, விட்டே தரமாட்டாங்க. அப்பாதான், ஆனால் அம்மா அவங்களுடைய உடம்பு சத ரத்தம் தான் நம்ம, தெரியுமா? விடவே மாட்டோம் தாய் அப்படின்ட்டு. அதுதான். அதனால அந்த இடத்தெல்லாம் தாய்மையை உதாசீனப்படுத்துற மாதிரி பலவீனம். அது உலகளாவிய விஷயம். நீ எல்லாம் வந்துட்டு என்ன நல்ல கண்ணுவா, அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா மதி, அவதான் நீ, அது முதல்ல புரிச்சுக்க. அதான் திருமண பந்தம்ன்றது. அதான் அவதான் நீ, நான் தான் அவ அப்படின்னு நினைச்சா தான் நீ அந்த பந்தம். நான் வீட்டில் அவ ஒருத்தர் இருக்கா, அவன் நம்பி தானே உன்னை வெளில விட்டா. இல்லாட்டி நடிகனை அவன் கல்யாணம் பண்ணிக்க போற, நீ நேர்த்தியா இருப்பன்றதுனால தானே. அப்புறம் சிவாஜி சொல்லுவாரான், ஏய் போடா, வீட்டுக்குள்ள விட மாட்டா, வெளில நிறுத்திடுவா, தெரியுமில்ல கமலா பத்தி சொல்லியிருக்காரு சிவாஜி. ஏன் அப்படின்னோம்னா அப்படி வாழ்ந்துருக்குறாங்க அக்கா அம்மாவை கட்டிக்கிட்டது. அப்படிங்க வாழ்க்கைன்றது அப்படியாப்பட்டது, அவ்வளவு சாதாரணமானது இல்லை. கொஞ்சம் விட்டோம் அப்படின்னோம்னா கண்ணாடி கிளாஸ் தான், ஒன்றும் ஒட்ட வைக்கலாம் முடியாது.